அன்பார்ந்த சிவிபி உறுப்பினர் வணக்கம். துரைபாபு. இப்போ வருகின்ற 9ஆம் தேதி நம்ம தர்ம பிரகாஷ்ல ஆகஸ்ட் 9ஆம் தேதி தர்ம பிரகாஷ் கல்யாண மண்டபத்துல 28வது பொதுக்குழு நடைபெற இருக்கிறது. 14வது தேர்தல். அந்த தேர்தலில் செயலாளராக நாம் போட்டியிடுற எங்களோட அணியாக அந்த தலைமையில கார்மல் நேமிஸ்குமாரும், பொருளாளராக விஜயகுமார், பிஆர்ஓவாக ராஜாவும் போட்டியிடுறாரு. அது இல்லாமல் எங்கள் அணியை சேர்ந்த இணை செயலாளர், துணைத் தலைவர் வட சென்னையிலையும் மத்திய சென்னையில இருக்காங்க. தென் சென்னையிலாம் அவங்கவுங்க விருப்பத்துக்கு நாங்கள் அதை அனுமதிச்சிருக்கோம். அவங்க விருப்பத்துக்கு இருக்காங்க. அடுத்ததான் இப்போ என்னன்னா, பொருளாளர் அறிக்கையும் செயலாளர் அறிக்கையும் நேற்றுக்கு வந்துச்சு. அதை பார்த்து ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா, 10 லட்சம் ரூபாய் கேஷ் இருக்கிறதா கேஷ் அண்ட் பேங்க் பேலன்ஸ் காமிச்சிருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் வந்து 4 லட்சத்தி சில்லற, அதாவது 420 430 எக்ஸாக்டா எனக்கு தெரியாது. இது வந்து அங்க இருக்க செயற்குழு உறுப்பினர்கள் சொன்னது அடிப்படையில நான் அவங்க கிட்ட பேசுறேன். பாத்தீங்கன்னா இவ்வளவு அமௌண்ட் தான் இருந்திருக்கு. 6 லட்ச ரூபாய் கேஷா வச்சுட்டு இருக்காங்க. எனக்கு இதை வந்து பிரிச்சு காமிக்கல. பேங்க்கும் கேஷும் ஒன்னா சேர்த்து தான் காமிச்சிருக்காங்க. அப்போ 6 லட்ச ரூபாய் அது இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. அவ்வளவு பெரிய தொகையை நம்ம கையில வச்சிருக்க கூடாதுன்னு நம்ம சங்க விதி இருக்கு. ஆனா இதுல நான் வந்து தவறு நடந்திருக்குன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா இவங்க கலெக்ட் பண்ணது ஜூலைல தான் கலெக்ட் பண்ணிருக்காங்க. அது வந்து ஜூலைல கலெக்ட் பண்ணி இப்போ பேங்க்லயே போட்டு இப்போ 13 லட்ச ரூபாய் கிட்ட இருக்கிறதா நம்ம செயற்குழு உறுப்பினரும் சொல்றாங்க. ஆனா இது வந்து வெளிப்படை தன்மை இல்லை அப்படின்றதுதான் நம்ம சொல்ல வரணும். ஏன்னா இது அனுபவம் வாய்ந்த செயலாளர் இருக்காரு. அங்க ஏற்கனவே 2 முறை பொருளாளராக இப்ப தலைவராக இருக்கிற செல்வம் இருக்குது. கடந்த முறை பொருளாளராக இருந்த ரவிக்குமார் இருக்காரு. இந்த நிர்வாகத்துல இவ்வளவு பேர் இருக்காங்க. இவ்வளவு பேர் இருக்க சமயத்துல இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை ஏன் பண்ணாங்கன்னு எனக்கு புரியல. அது இல்லாம வந்து ஐடி அசஸ்க்கு போனாங்க. ஐடி பண்ண வேண்டியது கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும். அது எந்த மாற்று கருத்து கிடையாது. நமக்கு கண்டிப்பா பண்ணணும். கண்டிப்பா சாதனை தான் அது. ஆனா இவங்க 2022 23 ஐடி பண்ணியிருந்தாங்கன்னா அதை கண்டிப்பா வரவேற்றிருப்பேன். 23 24 ஒன்னும் பொதுக்குழுவே முடியாத நிலையில இந்த கணக்கை எப்படி இவங்க வந்து ஐடிக்கு அனுப்பினாங்கன்னு எனக்கு தெரியல. ஐடிக்கு போன சமயத்துல பொதுக்குழுவோட தீர்மானத்தோட தான் ஐடிக்கு அனுப்பணும். ஏன் இதை வந்து ஐடிக்கு அனுப்புனாங்க அப்படின்றது ஒண்ணுமே புரியுது. யாரை திருப்திப்படுத்துறதுக்கு அப்படின்றது தெரியல. அப்போ இந்த அறிக்கையை படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. செயலாளர் அறிக்கை, பொருளாளர் அறிக்கை படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இன்றைய தினம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு பதிவுத்துறையில ஒரு அறிவிப்பும் இருக்கு. நீங்க ஐடில பண்ணிட்ட பிறகுதான் அதை பதிவுத்துறையில பொருளாதார அறிக்கை பண்ண முடியும். அப்படிதான் இன்னைக்கு ரூல் இருக்கு. ஆனா நம்ம ஐடியில நமக்கு வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், எந்த ஒரு சங்கமாவோ ப்ராஃபிட் இல்லாத சங்கம் பொதுநல சங்கத்துக்கும் நீங்க வந்து ஐடி பண்ணா எந்த ஒரு டாக்ஸும் கட்ட வேண்டியதில்லை. அதுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்கு. அப்படின்ற மாதிரி கிளாஸ்ல தான் நம்ம ஆடிட்டிங் பண்ணுவோம். அப்படிதான் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு வந்திருக்கு. ஏன்னா ஏற்கனவே பாத்தீங்கன்னா 30% இருந்துச்சு. அந்த ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இதை பண்ணிட்டு நீங்க பதிவுத்துறையில பதிவு பண்ணிக்கலாம். இப்படி இருக்க சொல்ல ஏன் ஒரு அவசரம் காட்டினாங்க அப்படின்றது புரியல. இது உங்களுக்கு வந்து புரிதல் இல்லையா, இல்ல யாரையும் கேட்காம யாரையும் ஒருத்தர் திருப்திப்படுத்துறதுக்காக இந்த தேர்தலை முன் வச்சு தேர்தலுக்கு ஏதாவது நம்ம பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்களான்றது எனக்கு புரியல. இன்னொன்னு பாத்தீங்கன்னா குடும்ப விழா பண்ணியிருக்காங்க. நல்லா சிறப்பா பண்ணியிருக்காங்க. ஆனா அதை பத்தினா எக்ஸ்பென்ஸ் பத்தினா அதிகப்படியான எக்ஸ்பென்ஸ் பண்ணிருக்காங்க. இது வரையும் நம்ம குடும்ப விழா வரலாற்றுலயே பண்ணாத அளவுக்கு எக்ஸ்ட்ரா வந்து நம்மளோட உறுப்பினர் பணத்தை எடுத்து போட்டு செலவு பண்ணிருக்காங்க. நானும் பல வருடங்கள்லாம் பல முறை இருந்திருக்கேன். ஆனா இவ்வளவு பெரிய தொகையை வந்து நம்ம எடுத்தது இல்லை. ஆனா இருக்கிற சமயத்துல சொல்லிடுவோம். அந்த காலகட்டத்துல நாங்க கூட ஒரு வாட்டி வந்து ஒரு 1.5 லட்ச ரூபாய் எடுத்து போட்டு பண்ணிருக்கோம். அந்த காலகட்டத்துல நம்ம நினைவில் வாழும் ரவிச்சந்திரன் செக்ரட்டரியா இருந்தப்போ அவரு வந்து இது வந்து நாங்க செயற்குழுல ஒப்புதல் வாங்கி தான் அதை பண்ணிருக்கோம். ஆனா இப்ப செயற்குழு ஒப்புதல் வாங்கினாங்களா இவ்வளவு பெரிய அமௌண்ட் எடுக்கிறதுக்கு அப்படின்னு செயற்குழு உறுப்பினர்களுக்கு தெரியல. செயற்குழு உறுப்பினர்களுக்கு இந்த வெளிப்படை தன்மையாவே இல்லை இந்த நிர்வாகம். அப்புறம் பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு எப்படி வெளிப்படை தன்மையா இருப்பாங்க அப்படின்றத தெரிவிச்சுக்க விரும்புறேன். ஏன் இந்த ஆடியோ நான் இங்க பேசுறேன் அப்படின்னு சொன்னா, நான் இதை பத்தி பொதுக்குழுல எதையும் பேச விரும்பல. அதனால இது வந்து நான் உறுப்பினர் பார்வைக்கே விட்டுடுறேன். அதனால சிந்தித்து எங்களுடைய அணிக்கு ஆதரவளிக்குமாறு தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.